ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு மார்னிங் ரொட்டீன் தான் பார்க்க போறீங்க. இந்த வீடியோஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் இன்னைக்கு காலையில் சனிக்கிழமை அன்னைக்கு எடுத்த வீடியோ. பசங்க நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. நான் எழுந்துட்டேன். இப்போ காலையில் ஒரு 6 மணி போல் எழுந்தாச்சு. இதுக்கப்புறம் தன்ஷிக்கு லஞ்சு செய்யணும். தர்ஷனுக்கு எப்பவுமே சாட்டர்டே ஸ்கூல் லீவு. அவன் செகண்டுங்கிறதுனால தேர்டு போனதுக்கப்புறம் சாட்டர்டே கன்ஃபார்ம் ஸ்கூலு. செகண்ட் வரைக்கும் லீவ் விட்டுருக்காங்க. இப்போ காலையில் ஒரு 6 மணி போல் எழுந்தாச்சு. கிச்சன் பாருங்கள் இப்படி தான் இருந்துச்சு. நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி இப்படி தான் இருந்துச்சு. சிங்கில் கொஞ்சம் பாத்திரம் இருக்குது, அதை வந்து வாஷ் பண்ணணும். வீட்டுக்கு பின்னாடி எப்பவும் போல் வியூ காலையில் இப்படி அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இன்றைக்கி லஞ்ச் என்ன செய்ய போகிறேன்னா, பூரி செஞ்சு குருமா தான் வச்சு கொடுக்க போகிறேன். டெய்லியும் பார்த்தீங்கன்னா சாப்பாடு தான் செஞ்சு கொடுத்துட்ருக்குறேன். இன்றைக்கி பூரி செய்யலான்ட்டு ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். ஏன்னா இன்றைக்கி சாட்டர்டே, அதனால் கோதுமை மாவு எடுத்து இப்போ மாவு பார்த்தீங்கன்னா பிசைஞ்சு பக்குவமாக எடுத்து வச்சிருக்கிறேன். அது கொஞ்சம் நேரம் ஊறட்டும். தர்ஷன் தூங்கி எழுந்து வந்துட்டான். இவன் எப்பவுமே இந்த ஸ்கூல் இருக்கிற அன்னைக்கு 8 மணி ஆகும். நான் அவனை தூக்கிட்டு வந்து ப்ரஷ் பண்ண வச்சு குளிக்க வச்சு ஸ்கூல் அனுப்பணும். மற்ற நாள் பாருங்க, லீவு நாளில் 6 மணிக்கெல்லாம் எழுந்து வந்து நிற்கிறான் கிச்சனில். தர்ஷன் கிச்சனில் என்ட்ரி கொடுத்துட்டு கிளம்பிட்டான். நான் காஃபி போட்டு குடிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா கடலை வந்துட்டு இருக்கு. அதை வச்சு தான் இன்னைக்கு குருமா செய்ய போகிறோம். அதில் பச்சை பட்டாணி, கொண்ட கடலை, உருளைக்கிழங்கு 3மே வச்சிருக்கேன். வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் கட் பண்ணி இப்போ குருமா கூட்டி வைக்கிறதுக்காக வெங்காயம், பச்சை மிளகாவை ஃபர்ஸ்ட் வந்து கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி இப்போ வதக்கிட்டு இருக்கேன். அடுத்து என்ட்ரி கொடுக்கறது யாருன்னு பாருங்க, தன்ஷி தூங்கி எழுந்து வந்துட்டா. இதுக்கப்புறம் தன்ஷி ஸ்கூலுக்கு கிளம்பணும். அடுத்து பாருங்க, வேக வச்சது எல்லாத்தையும் இப்போ தனியாக எடுத்துக்கிட்டேன். இப்போ வெங்காயம் நல்லா வதக்கிட்டு இருக்கேன். ஒரு சைடில் இப்போ குருமா கூட்டி வச்சிருக்கிறேன், இன்னொரு சைடில் மாவு பசஞ்சு பூரி போட்டுடலான்ட்டு இப்போ மாவுலாம் ஃபஸ்ட்டு ஒரு செக்ஷனாக உருட்டி வச்சுருவேன். அதுக்கப்புறம் பூரி சைஸுக்கு தீத்தி வச்சுருவேன். அப்புறம் எடுத்து மொத்தமாக எண்ணெயில் போட ஆரம்பிச்சிருவேன். குருமா பார்த்தீங்கன்னா சூப்பராக கூட்டி வச்சிட்டேன். இது நல்லா கொஞ்சம் சுண்டி வந்துருச்சுன்னா பூரிக்கு பக்குவமாக நம்ம வந்து குருமா ரெடி பண்ணிட்டோம். அடுத்து பூரி சுடுறதுக்காக வானல்ல எண்ணெய் ஊற்றி வச்சிருக்கிறேன். பூரி மாவு எல்லாமே பாருங்க ரவுண்ட் சைஸில் சூப்பராக தீத்தி எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்கேன். சின்ன சைஸாக நம்ம தீத்தினா தான் பூரி கொஞ்சம் உப்பி வரும். பெரிய சைஸாக தீத்திட்டோம்னா சப்பாத்தி மாதிரி போயிடும். அடை மாதிரி எப்படின்னா அப்பளம் மாதிரி ஆகிடும். இப்போ பாருங்கள் எவ்வளோ சூப்பராக உப்பி வந்துட்டு இருக்குன்னு. ஸோ நான் ஆல்ரெடி சொன்னது தான், நம்ம அந்த சைஸுக்கு தகுந்த மாதிரி உருட்டி அழகாக பூரி சைஸுக்கு சின்ன சின்னதாக நம்ம உருட்டி போட்டோம்னா சூப்பராக பூரி வந்து உப்பி வரும். எனக்கு சூப்பராக இப்போ வரைக்கும் வந்துட்டு தான் இருக்குது. எண்ணெய் நம்ம கொஞ்சம் அதிகமாக வச்சுக்கணும். எண்ணெய் கம்மியாக வச்சோம்னா கண்டிப்பாக வந்து வராது. இதுக்கப்புறம் ஃபுல் அண்ட் ஃபுல் லைவாக வரும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ லஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா பூரி அண்ட் குருமா. இன்னைக்கு சனிக்கிழமை, தன்ஷிக்கு மட்டும்தான் ஸ்கூலு, தம்பிக்கு லீவ். சிம்பிளாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து பூரி செஞ்சாச்சு. கரெக்டாக 8 மணிக்குள்ளே சமைச்சாச்சு. இன்னும் 1/4 மணி நேரத்துக்குள்ளே தலை சீவி உன்னை ஸ்கூல் அனுப்பியாகணும். நான் குருமா பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு, பட்டாணி, சுண்டல் போட்டு குருமா வச்சுருக்கேன். பூரி எப்படி இருக்குது டேஸ்ட்டு? சூப்பராக இருக்கு. சூப்பராக இருக்கேன். பூரி ஒரு 3 பூரி மட்டும்தான் உப்பாமல் வந்துருச்சு. மற்றது எல்லாமே பார்த்தீங்கன்னா உப்பி வந்திருக்கு பாருங்க. நல்லா சாஃப்டாக சூப்பராக வந்திருக்கு. இப்போ லஞ்ச் எடுத்து வச்சிடலாமா? ஸோ நீங்கள் போய் சாப்பிடுங்க, நான் லஞ்ச் பேக் பண்ணிட்டு வரேன். இன்றைக்கி தன்ஷி லஞ்ச் பார்த்தீங்கன்னா சுண்டல் போட்டு குருமா, அடுத்து பூரி 3 வச்சுருக்கேன். இவ்வளோ தான் இன்றைக்கி பாப்பாவுக்கு லஞ்ச். இப்போ க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். ஹாய் தர்ஷன். ஹாய். என்ன பண்ணிகிட்ருக்க? சாப்பிட்றேன். ஒரு கையால் சாப்பிடு. பூரி எப்படி இருக்கு? குருமாவை தொட்டு சாப்பிடவே இல்லையே. குருமா தொட்டு சாப்பிடு. தன்ஷி டைம் ஆயிடுச்சு. கரெக்டாக டைம் பாருங்க, 8:05 ஆயிடுச்சு. இன்னும் ஒரு 20 நிமிஷத்துக்குள்ள தலை சீவணும் தன்ஷிக்கு. கிச்சன் ஃபுல்லாக கஜ கஜன்னு இருக்கு. ஒரே ஒரு குக்கிங் தான் செஞ்சேன் இன்னைக்கு. பூரி சுட்டு குருமா வச்சேன். சிங்க் ஃபுல்லாக பாத்திரம் ஆயிடுச்சு. இப்போ லஞ்ச் குடியில் பாக்ஸ்லாம் எடுத்து வச்சிட்டு இருக்கா. சீக்கிரம் தலை செய்யணும். இங்கே ஒருத்தவங்க சாப்பிட்டு இருந்தவனை காணும். தர்ஷன், நான் வந்து ஸ்நாக்ஸ் வந்து 3 கடலை மிட்டாய் எடுத்துக்கிட்டேன். கடலை மிட்டாயா? பூரி, குருமா, கடலை மிட்டாய். இது வந்து நான் பேக்கில் வச்சுப்பேன், ஏன்னா இதில் இடம் பத்தாது. சரி, ஓகே. இன்னைக்கு மட்டும் தம்பி நான் தலை சீவ போகிறேன்.
அம்மா தான் சீவிட போகிறாங்க. லஞ்ச் பாக்ஸ் ரெடி ஆகிடுச்சு. தலை சீவிட்டேன்னா பேக் எடுத்துகிட்டு ஸ்கூலுக்கு குடுக்குன்னு ஓட வேண்டியதான். ஓகே, இப்போ பாப்பாவுக்கு வந்து ரிப்பன் போட்டு தலை சீவிட்டுறலாமா? சிக்கெலாம் எடுத்துட்டிங்களா? எடுத்துட்டேன்னு சரி, ஓகே, தலை சீவிடலாம். தலை சீவியாச்சா? சீவியாச்சு. டைம் ஆயிடுச்சு 8:22. தன்ஷி கிளம்பிட்டா. வா வேகமா வெளில வா. இங்கே ஒருத்தன் இன்னும் சாப்பிட்டுட்டு இருக்கான். வா தன்ஷி. டைம் கரெக்டாக 8:30 ஆகிறதுக்கு இன்னும் 5 நிமிஷம் தான் இருக்கு. ம், சீக்கிரம் வா. வாட்டர் பாட்டில் எங்கேயாச்சும் கீழே விழாது. தன்ஷி கிளம்பிட்டா ஸ்கூலுக்கு. ஓகே, போயிட்டு வரேன். பாய் பாய். Much later. கரெக்டாக டைம் பார்த்தீங்கன்னா ஒரு 9:30 மணி போல் ஆயிடுச்சு. எல்லா ஒர்க்கும் முடிச்சாச்சு. தர்ஷன் என்ன பண்ணிட்டு இருக்க? என்ன படிச்சுட்டு இருக்க? அக்காவுக்கு கிஃப்ட் செய்கிறேன். கிஃப்ட் செய்றியா? அக்காவுக்கு வீடெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு டீப் கிளீனிங் பண்ணி விட்டேன். பெட்ரூம், மாஸ்டர் பெட்ரூம் ஃபுல்லாக ஒரு டீப் கிளீனிங் பண்ணியாச்சு. அடுத்து கிச்சன் பாருங்கள். சிங்கில் இருந்த பாத்திரம் எல்லாமே வாஷ் பண்ணி வச்சிட்டோம். இப்போதைக்கு கிச்சன் இப்படி தான் இருக்கும். காலையில் செஞ்ச பூரி குருமா இருக்குது. நான் இன்னும் சாப்பிடணும். ஆக்சுவலி காலையில் சுடும்போது நல்லா பூரிலாம் உப்பி போயிருந்தது. ஒரு 2 மணி நேரம் ஆனதும் அப்படியே பாருங்கள் ஃபுல்லாக வந்து அப்படியே நமுந்து போன மாதிரி ஆயிடுச்சு. இப்போ குருமா போட்டுக்கலாம். பாருங்க, 3 பூரி குருமா. டேஸ்ட்டு சூப்பராக இருக்குன்னு தான் தனுஷ் சொல்லிட்டு போனான். பாருங்க, அப்படியே கடலை பச்சை பட்டாண்டிலாம் போட்டு சூப்பராக செஞ்சுருக்கேன். மம்மி இந்த பாத்திரம் தருவா? சாப்பிட போகிறேன். தர்ஷன் சாப்பிட்டான், அக்கா கூடவே சாப்பிட்டான். தர்ஷன் என்ன பண்ணிகிட்ருக்க? இன்னும் கிஃப்ட் செஞ்சிட்ருக்கியா? இதெல்லாம் இது கொடுக்க வேணுமா? சாட்டர்டே உனக்கும் ஸ்கூல் வச்சா நல்லா இருக்குமே. வீட்டில் சும்மா தானே இருக்க. உங்கள் மிஸ்ஸிகிட்ட நான் சொல்கிறேன் சாட்டர்டே ஸ்கூல் வைங்க அப்படின்னு சொல்லவா? ஆஹா, தேர்டு பண்ணோடே தான். தேர்டு போனதுக்கப்புறம் தானே? செகண்டுக்கு ஃபஸ்ட்டுக்கும் லீவ். கேஜி யூகேஜிலேருந்து ப்ரிகேஜிலேருந்து. உங்கள் ஸ்கூலில் ப்ரிகேஜி இருக்கா? ப்ரிகேஜிலேருந்து யூகேஜி வரைக்கும். செகண்ட் ஸ்டாண்டர்ட் இருக்கா. ப்ரிகேஜி, யூகேஜி, எல்கேஜி. எல்கேஜியில் இல்லை, ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டு செகண்ட். இருடா. ப்ரிகேஜிக்கு அப்புறம் எல்கேஜி, யூகேஜி, அடுத்து ஃபஸ்ட்டு செகண்டு. 5 கிளாஸுக்கு சாட்டர்டே எப்பவுமே ஸ்கூல் லீவ் விடுறாங்க. கரெக்டாக? தேர்டுலேருந்து தேர்டு டு 12th வரைக்கும் சாட்டர்டே ஸ்கூல் உண்டு. தர்ஷன் அடுத்த வருஷத்துலேருந்து சாட்டர்டே ஸ்கூல் போக ஆரம்பிச்சிருவோம். அப்புறம் எனக்கு மிச்சம் சண்டேலாம் இல்லை. தர்ஷனை மேய்க்கிற வேலை எனக்கு மிச்சம். 11th 12th வரைக்கும் சண்டே உண்டா? ஐயோ பாவம் அந்த பசங்க. சரி, ஓகே. மார்னிங் ரொட்டீன் எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிடுங்க. பாய் சொல்லிடு தர்ஷன். பாய். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.